வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் மொறு மொறு மசால் வடை 3 பொருள் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இல்லைன்னா பட்டாணி பருப்பு எடுத்துக்கலாம். கையில் எடுத்தீங்கன்னா 2 கை அளவு குவிச்சு எடுத்துக்கணும். பருப்பை ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த அளவில் செஞ்சோம்னா நமக்கு 15 வடை கிடைக்கும். இப்போ பருப்பு நல்லா ஊறி இருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கோம். இது கூட 1/4 கப் ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துக்கிறோம். காஞ்ச பட்டாணி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூட வரமிளகாய் 4 கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட 1 இன்ச் இஞ்சி, 4 ல இருந்து 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை மிக்சர் ஜார்ல போட்டு கரகரப்பா அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பிடிக்க வருது. இது கூட 1/4 கப் சேனக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி வேக வச்சிருக்கோம். இதையும் மிக்சர் ஜார்ல போட்டு ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். பட்டாணி, சேனக்கிழங்கு, கடலைப்பருப்பு கூட சேர்க்கறதுனால இந்த வடையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொத்தமல்லி தலைகள், கருவேப்பிலை தழை, வெங்காயம் எல்லாம் நல்லா தெரியணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. புகை வரக்கூடாது, ஆனால் எண்ணெய் காஞ்சிருக்கணும். வடை இந்த மாதிரி நல்லா வடை மாவு உருட்டி வச்சிட்டிங்கன்னா தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் தட்டிக்கலாம், கொஞ்சம் குண்டாகவும் தட்டலாம். ஃப்ளாட்டாக தட்டினீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஒன்றொன்னா போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும். வடை இந்த மாதிரி உள்ளே போட்டதையுமே நமக்கு பபிள்ஸ் நிறைய வரணும். அப்படி இருந்தால் தான் வடை கரெக்டாக வேகும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வடை நல்லா தெளிவாக தெரியுது, நல்லா செவந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வடையை எடுத்து வச்சிடலாம். இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் மொறுமொறுனும். டீ டைமுக்கு ஃபில்டர் காஃபியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த வடையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.